ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீடு துடைக்கும் போது நான் சொல்கிற பொருளை சேர்த்து துடைச்சி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது கூடவே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. மொறு தோசை பஞ்சு போல் இட்லிக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் அரிசி, இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அது 4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 4 கப்புக்கு பதிலாக நீங்கள் டம்ளரில் கூட அளந்து எடுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்குது பாருங்கள், அது சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. 4 கப் இட்லி அரிசி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து நைட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற போடணுங்க. மினிமம் 6 மணி நேரமாவது ஊறணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேங்க. 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதையும் நம்ம 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு இன்னொருக்கா நீங்கள் தண்ணி சேர்த்து நைட்டு 6 to 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா வசதியாக இருக்குங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைச்சி எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு அரிசி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் முக்கியமாக தண்ணி நார்மல் வாட்டர் சேர்க்குறத விட ஃப்ரிட்ஜ் வாட்டர் இருக்குது பாருங்க, ஐஸ் வாட்டர் நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இது ரொம்ப நேரம் அரைக்கிறதுனால கிரைண்டர் சூடாகும் இல்லையா, அப்போ மாவுலாம் சூடாகும். ஸோ சீக்கிரமாக நமக்கு புளிச்சு போயிடும் மாவு. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு புளிச்சு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா அரைப்படுற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உளுந்தையும் இதே போல் நம்ம தனியாக கிரைண்டரில் போட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைக்கும் போது நான் ஃப்ரிட்ஜ் வாட்டர் சேர்த்து தான் அரைச்சி எடுத்துருக்கேங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உளுந்தும் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா அதையும் நம்ம அரிசி அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே உளுந்து அரைச்சதையும் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு அந்த உளுந்து அரிசி 2 ஒன்றோடு ஒன்று அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கையை வச்சு தான் கலந்து விடணுங்க, அப்போ தான் நமக்கு மாவு நல்லா புளிச்சு வருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 6 மணி நேரத்தில் இருந்து 8 மணி நேரம் புளிக்க விடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம புளிக்க விட்டுடலாம். அதே போல் நீங்கள் எந்த பாத்திரத்தில் சேர்க்குறீங்களோ அது கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கங்க. ஏன்னா நமக்கு மாவு புளிச்சு வரும்போது இந்த மாவு இப்போ இருக்கிற சைஸை விட 2 மடங்கு பொங்கி வருங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹைட்டான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அது பொங்கி வெளியே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாங்க. 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்கட்டும். இப்போ நான் தோசை ஊற்றி காட்டுறேன். அதே போல் ஒரு சின்ன டிப் என்னென்னா, தோசை மாவு தோசைக்கல்லில் ஊற்றுனதுக்கப்புறமா சில பேர் பார்த்திங்கன்னா உடனேயே எண்ணெய் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி எண்ணெய் உடனே சேர்க்கவே கூடாது. அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா தோசை சரியாக வராது. தோசை மாவு பாதி அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் எண்ணெய் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தோசை மாவு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எண்ணெய் சேர்க்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுப்பை எப்போவுமே ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு நம்ம தோசை சுடக்கூடாது. அந்த மாதிரி செய்யும்போதும் தோசை கல்லோடு ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நல்ல மொறுன்னு வந்துருச்சு அடிப்பக்கத்தில். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். அதே போல் நீங்கள் தோசையை திருப்பி போடும்போது அடுப்பு நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு தோசையை திருப்பி போடுங்க. தோசைக்கல் ரொம்ப சூடாகாமல் தோசைக்கல்லோட சூடு ஈவனாக இருக்கும். அதனால் நம்ம அடுத்த தோசைக்கு தோசை மாவு ஊற்றும் போது அந்த தோசையும் கல்லோடு ஒட்டாமல்
நல்ல பெர்ஃபெக்டாக மொறு மொறுன்னு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட தோசை எந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு. இட்லியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணிக்காய போடுற கிளிப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து பிளாஸ்டிக் கிளிப் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்ததாக இதில் வந்து ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட போகிறோங்க. டபுள் சைட் டேப்பை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து கிளிப்பில் வந்து ஒரு சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுடலாம். ஒட்டி விட்டுட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து சிங்க்கெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்கிற டைல்ஸில் வந்து இது போல் நீங்கள் வந்து ஒட்டி விட்டுருங்க. அந்த டபுள் சைட் டேப்பில் வந்து ஒரு சைடில் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து கலத்திட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுட்டு அடுத்ததாக இதில் வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து தொங்க விட்டுடலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் பாத்திரம்லாம் சிங்கில் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அதில் சேர்கிற வேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி அந்த கவருக்குள்ளே வந்து போட்டுட்டு பாத்திரத்தை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் சிங்கில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே போய் அடைப்படாதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து சரியாக தண்ணி போகலை அப்படிங்கிற பிரச்சனையும் வராது. நம்ம இதில் வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு நைட்டு வந்து கிச்சன் சிங்கை வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் சேர்கிற அந்த குப்பையை எல்லாத்தையுமே நம்ம வந்து குப்பையில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலையும் மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து கோதுமை மாவுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிலோ கணக்கில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறப்ப அதில் வந்து சீக்கிரமாகவே வண்டு பூச்செல்லாம் வர ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி வண்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சில பேர் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருள் இருந்தாலே போதும். அதாவது நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வரமிளகா வச்சுருப்போம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாவை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி அந்த கோதுமை மாவுக்குள்ளே வந்து இது போல் குத்தி விட்டுடலாம். 4-5 வரமிளகாயை இந்த மாதிரி நீங்கள் மேலே வந்து இது போல் குத்தி விட்டிங்கனாலே போதுங்க. வண்டு பூச்சி எதுவுமே வராது. மாதக்கணக்காக ஆனாலும் நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு மட்டும் இல்லாமல் மைதா மாவு, அரிசி மாவு, அரிசி எதுலனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த மாதிரி குத்தியும் வைக்கலாம் அல்லது நீங்கள் மேலே வந்து அப்படியே போட்டும் வைக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ மாதம் ஆனாலும் வண்டு பூச்சி புழு எதுவுமே வராது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்க்கலாம். வீடு துடைக்கும் போது நான் சொல்கிற பொருள் சேர்த்து துடைச்சி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வெது வெதுப்பாக எடுத்திங்கன்னா போதும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேங்க. இப்போது அடுத்ததாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து சேர்த்துக்கங்க. ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம டெட்டால் சேர்த்துக்கலாம். இது வந்து பெரிய டப்பா டெட்டாலாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு டெட்டால் எடுத்து சேர்த்துக்க போகிறேங்க. நீங்கள் வந்து சின்ன டப்பா டெட்டால் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 மூடி அளவுக்கு டெட்டால் வந்து சேர்த்துக்கங்க. டெட்டால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாப்போட பின்பக்கமாக திருப்பி வச்சுட்டு அதோட பேக் சைடை திருப்பி வச்சுட்டு இது 3த்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எதுக்காக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நல்லா கரைஞ்சி வர்றதுக்காக தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடு துடைக்க ஆரம்பிச்சிடலாங்க. மாப்பை வந்து உள்ளே முக்கிட்டு லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வீடு முழுக்க நல்லா துடைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் தூள், உப்பு, டெட்டால் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து வீடு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஈக்கள், அது மட்டும் இல்லாமல் வண்டு, கரப்பாம்பூச்சி, எறும்பு, கீழே வந்து பல்லி நடமாட்டம் இருக்கிறது எதுவுமே இருக்காதுங்க. நம்ம வீடு வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வீட்டில் வந்து ஏதாவது கரை இருந்தால் கூட அது வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தவித பூச்சி தொந்தரவும் இருக்காது.
வீடு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குங்க. நம்ம வந்து இதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வீட்டில் வந்து இது போல் தண்ணியில் வந்து பொருளை சேர்த்து நீங்கள் வந்து தொடச்சி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து எந்த வித பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.